அல்சர் வந்து அதிகமாகுது நிறைய பேருக்கு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அல்சர் நிறையவே வருது. இந்த அல்சர்னால கேன்சர் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அதாவது வந்து நம்ம இப்போ அல்சர்னால் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து ஸ்டொமக் கேன்சர், அதை இறப்பை கேன்சர் நீங்கள் கேட்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே தான், அதாவது மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதியில் கேன்சர் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து மேல் பகுதியில் தான் அதிகமாக கேன்சர் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம இப்போல்லாம் வந்து அல்சருக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. மோஸ்ட்லி முதல்ல வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கான சர்ஜரி தான் அதிகமாக இருந்துச்சு. பட் நியூ மெடிசன்ஸ் ஹவ் கம், சைடு எஃபெக்ட் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பட் இதையே நம்ம சரியாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அல்சருக்கு போகிறோம், ஒரு 10 நாள் சாப்பிடுவாங்க, விட்டுடுவாங்க. பட் இதுவே வந்து நம்மளுக்கு அல்சர் நாள்பட்ட கணக்கில் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் மரபணு மாற்றம் ஜெனட்டிக்ஸ்லாம் இருக்குன்னா, ஜெனட்டிக்கலாக வந்து வரத்துக்கூடியான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா, அதுவும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த அல்சர் புண் வந்து கேன்சர் புண்ணாக கூட மாறும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இப்போ அன்ஹைஜீனிக்காக ரோட் சைடில் சாப்பிட்றோம். ரோட் சைடில் மட்டும் இல்லை, அன்ஹைஜீனிக்காக எங்கே இன்னும் க்ளீன் இல்லாத ஸ்டார் ஹோட்டலையும் சரி, க்ளீனாக இல்லைன்னா, அன்ஹைஜீனிக்காக இருக்குன்னா, அது வழியாக நம்மளுக்கு வரது வந்து தான் ஹெலிகோபாக்டர் பைலரி. இந்த ஹெலிகோபாக்டர் பைலரின்றது ஒரு கிருமி, பாக்டீரியா. இதுவும் அல்சரை உண்டு பண்ணும். 80% வந்து ஸ்டொமக் அல்சர் வருது. சிறுகுடல்லையும் அல்சர் பண்ணுங்க, டியோடனல் அல்சரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இதை நம்ம பார்க்காம விட்டுறோம், மாத்திரை மட்டும்தான் சாப்பிட்றோம் அல்சருக்கு, ஹெலிகோபாக்டர் பைலரிக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா இந்த 30-40% கேன்சர் வரக்கூடியதற்கு ரிஸ்க்கை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக அல்சருக்கு ட்ரீட்மெண்ட்